விஜயே பேசலையா? திரும்பி போகிற ஐடியாவே இல்லை, திரும்பி போகிற ஐடியாவே இல்லை சொன்னார்ல. அப்படி கோணிங்கன்னு இப்போ சொல்லணும் பாருங்க சிபிஐ கிட்ட. யார் தான் இதுக்கு பொறுப்பேற்று சார்? 41 பேர் செத்துட்டாங்க. யார் தான் சார் பொறுப்பு? அதுக்கு சொல்லுங்கள். யாரோ ஒரு பொறுப்பேற்கணுமா இல்லையா? அது குறிப்பாக யார் பொறுப்பு? உன்னை பார்க்க வந்த கூட்டம் தானே இது. உலகத்தில் எந்த இடத்துல சார் ஒரு நடிகருக்கு பார்க்க வந்த கூட்டம் கூட்ட நெரிசலில் 41 பேர் இறந்துருக்குறாங்க? எங்கேயாவது காட்டுங்க சார். நீங்கள் ஏன் தலைவர் லேட் ஆச்சுன்னு நான் கூட்டினே தான் சார் இருந்துச்சு. வந்தால் தானே சார் நான் வண்டி எடுக்க முடியும். நான் என்ன சார் பண்ண முடியும் சார்? நான் என்ன சார் பண்ண முடியும்? அவங்க தலைவர் பார்த்தீங்கன்னா விசாரணைக்கு போகிறான். அதை பார்க்குறதுக்கு 2000 பேர் பார்க்குறான். இப்போயே புரிஞ்சிச்சு. அவன் ஜெயிலுக்கு போனால் கூட கவலை இல்லை, இது அவன் திகார் ஜெயிலே போட்டால் கூட கவலை கிடையாது. எங்களுக்கு ஜனநாயகர் படம் வரணும். அதனால் அந்த சாட்டை எல்லாருக்கும் இது கவுண்டர் பண்ணிக்கிட்டு கொடுத்தா. அது கவுண்டர் பண்ணி கொடுத்த சாட்டை தான் அந்த வில்லு படத்தில் அடிச்சுக்கிட்டே டான்ஸ் ஆட திருச்சா கூட. அது கவுண்டர் பண்ணி கொடுத்த சாட்டை தான். ஏதோ எம்ஜிஆர் சாட்டை கொடுத்துட்டாரு, என்பிஆர் சாட்டை கொடுத்துட்டாரு. இதே கதையாக இருக்குது. கேட்டால் துப்பாக்கி எடுத்து சிவகார்த்திகிட்ட கொடுத்தாரு, அவர் சாட்டை இவர்கிட்ட கொடுத்தாரு. நான் என்ன சொல்கிறதே தெரில. நிறைய பேர் பார்க்குறவங்க கேட்டால் ஏன்னா சாமிக்கு வேறு வேலையே இல்லையடா. ஏன்னா ஜனநாயகர் படம் ரிலீஸ் பண்ணுறதாடா சாமிக்கு வேலை. எது அப்பா கிளம்புப்பான்னு சொல்கிறாங்கன்னு வச்சுங்க, திரும்பி போகிற ஐடியாவே இல்லை. அப்போ நேரம் திகாரு தான் போடுவாங்க. அப்போ திகாருக்கு போயிடுண்ணா. சார், சிபிஐ விசாரணை முடிஞ்சிருது. இந்த விசாரணையில் விஜய் தண்டிக்கப்படுவாரா? சார், இந்த விசாரணை முடிச்சுட்டு 1.5 மணி நேரம் உட்கார வச்சுருக்காங்கன்னா அகைன் ஏதோ ஒரு கேள்வி கூட கேட்கறதுக்காக கூட இருக்கலாம். இல்லை ஒரு 1.5 மணி நேரம் உட்கார வச்சுட்டு இவருடைய ஆட்டிடியூட் என்னன்றது கூட அவங்க வாட்ச் பண்ணலாம். ஆனால் மீண்டும் விசாரணை நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவர் சொன்ன பதில் அடிப்படையில் அடுத்த துணை கேள்விகள் எடுப்பாங்க. ஆனால் மீண்டும் கூட விசாரணைக்கு இவர் உட்படுத்தப்படலாம். நாளைக்கே கூட மீண்டும் கூட விசாரணைக்கு உட்படுத்தப்படலாம். அது தெரிய தான் போகுது. ஆனால் நான் சொல்கிறேன், சட்டமும் நீதியும் சரியாக செயல்பட்டால் விஜய் தண்டிக்கப்படுவார். சட்டமும் நீதியும் சரியாக செயல்படணும். யார் தான் இதுக்கு பொறுப்பேற்று சார்? 41 பேர் செத்துட்டாங்க. யார் தான் சார் பொறுப்பு? அதுக்கு சொல்லுங்கள். யாரோ ஒரு பொறுப்பேற்கணுமா இல்லையா? அது குறிப்பாக யார் பொறுப்பு? உன்னை பார்க்க வந்த கூட்டம் தானே இது. உலகத்தில் எந்த இடத்துல சார் ஒரு நடிகருக்கு பார்க்க வந்த கூட்டம் கூட்ட நெரிசலில் 41 பேர் இறந்துருக்குறாங்க? எங்கேயாவது காட்டுங்க சார். நீங்கள் 41 பேர் ரயில் அடிபட்டு செத்துருக்கலாம், 41 பேர் பஸ்ஸில் அடிபட்டு பஸ் விபத்தில் செத்துருக்கலாம், 41 பேர் எந்தெந்த விதத்தில் செத்துருக்கலாம். ஆனால் ஒரு நடிகனை பார்க்க வந்த கூட்டம் 41 பேர் உலகத்தில் எங்கேயாவது இருக்கா? அப்போ முதல் நிகழ்வு போது பார்த்தீங்கன்னா அப்போ விசாரிக்கணும். அதுக்கு அடிப்படை இந்த கூட்டம் கூட்டினதுக்கான காரணம் என்ன? அந்த ஸ்டெப்பு தான் முதல்ல முக்கியம். கூட்டத்தை எதுக்கு கூட்டினீங்க? கொடுக்கப்பட்ட டைம் படி வந்திருந்தீங்கன்னா அந்த கூட்டம் சேர்ந்துருக்காது. இல்லை சார், புஷி ஆனந்த், ஆதவ அர்ஜுனா அவங்களுடைய தரப்பு வாதெல்லாம் ஏற்கனவே முடிஞ்சிருக்கும். இவர் என்னதை சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? எல்லாம் காட்டி கொடுத்துருப்பாருங்க சார். ஒருத்தனை காட்டி கொடுத்துருப்பாருங்க சார். இதெல்லாமே எங்கள் தலைவருக்கு தாங்க தெரியும். ஏன் தலைவர் லேட் ஆச்சுன்னு நான் கூட்டினே தான் சார் வந்தால் தானே சார் நான் வண்டி எடுக்க முடியும். நான் என்ன சார் பண்ண முடியும் சார்? நான் என்ன சார் பண்ண முடியும்? லேட்டாக இருந்த காரணம் அவர் தான் சார், தலைவர் தான் சார். நீங்கள் தலைவரை தான் சார் நீங்கள் கேட்கணும். நீ அவரை தான் கேட்கணும். இவங்க மீடியாலேயே உளறவனுக்கு தானே சார். சிபிஐயில் சொல்லியா கேட்கணும்? மீடியாலேயே அந்த லயலாமணி சொன்னால் பாருங்க, அது அவர் கருத்து, நீங்கள் அவரை தான் கேட்கணும். அப்படி சொல்லலையா? அந்த மாதிரி உளர்வாயிருங்க தானே சார் இவங்க உளர்றதுனால தான் இப்போ கேள்வி அதிகமாகும். அவ்வளோ ஷார்ப்பாக பதில் சொல்லக்கூடியவங்க கிடையாது. ரெண்டாவது, எப்படி இருந்தாலும் நீங்கள் என்ன பதில் சொன்னாலும் ஒரு அடிப்படை உண்மை என்ன சார்? விஜய் பார்க்க வந்த கூட்டம் அது ஒன்றே போதும் சார். அந்த கூட்டத்தை எதுக்காக காலதாமதம் பண்ணீங்க? 12:30 மணிக்கு வர வேண்டிய கூட்டத்தை 7 மணிக்கு ஏன் வந்தீங்க? அதுவே முடிஞ்சிச்சு, அதிலே முடிஞ்சிச்சு. இதில் ரொம்ப பெரிய கேள்வியெல்லாம் தேவையில்லை. இந்த மரணத்துக்கு காரணம் அவர் கொண்டாருன்னா நம்ம சொல்கிறோம். ஆனால் 41 பேர் இறந்ததுக்கு காரணம் யார்? விஜய் தானே காரணம். அப்புறம் இல்லை சார், இவர் ஏன் இன்னைக்கு வரைக்கும் இந்த 41 பேரோட மரணத்துக்கு நீதி கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க. அதுதான் சார் அந்த நீதியோட முதல் ஸ்டெப்பு தான் இது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன் சார், சிபிஐ பொறுத்த வரைக்கும். ஏன்னா இன்றைக்கி பிஜேபி இருக்கலாம், நாளைக்கு ரூலிங் மாதிரி காங்கிரஸ் வரலாம், இல்லை வேறு ஆட்சி வரலாம். என்றைக்காக இருந்தாலும் நான் இது விசாரணை சிபிஐ பொறுத்த வரைக்கும் அது ஜென்யூனாக தான் நான் நடக்கும் நான் நம்புகிறேன். சரிங்களா? நான் சந்தேகப்படுறதே பார்க்கல.
செய்திகள் வரட்டும், நாளைக்கு வந்து என்ன செய்திகள் வருதோ அதை வச்சு நம்ம வந்து சொல்ல போகிறோம். ஆனால் சிபிஐ எடுத்த பல வழக்குகள் நிலுவையில் தான் இருக்குது, இன்னும் வந்து தண்டிக்கப்படலை பல வழக்குகள் நம்ம சொல்ல முடியும். ஆனால் அதே சமயத்தில் குறைச்சி நம்ம மதிப்பிட முடியாது. விசாரணை நடக்குது, முடிவு வரும்போது நம்ம அதை விமர்சிப்போம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன், இந்த வழக்கில் விஜயை தவிர்த்துட்டு மற்றவங்க 2வது 3வது வேணால் புஷியாக இருந்தாலும் சேர்க்கலாம். விஜய் தான் ஃபஸ்ட் அக்யூஸ்ட் வந்து விஜய் தான். இல்லை, இந்த புஷி ஆனந்த் இந்த ஆதவ அர்ஜுனாலாம் என்ன அமைதியாகிறாங்க? சும்மா பக்கத்தில் தொட்டு பாடுறா, கையை வச்சு பாடுறா. அதில் நான் சொல்கிறேன், அவ்வளோ வீரவசனம். ஏன் இவர் பேசுனார்ல, விஜயே பேசலையா? திரும்பி போடுற ஐடியாவே இல்லை, திரும்பி போகிற ஐடியாவே இல்லை சொன்னார்ல. அப்படி கோணிங்கன்னு இப்போ சொல்லுங்க பாருங்க சிபிஐ கிட்ட. எது அப்பா கிளம்புப்பான்னு சொல்கிறாங்கன்னு வச்சுங்க, திரும்பி போகிற ஐடியாவே இல்லை. அப்போ நேரம் திகாரு தான் போடுவாங்க. என்ன அப்போ திகாருக்கு போயிடுண்ணா என்ன? இல்லை சார், ஒரு நபர் வந்து ஒரு கமெண்ட் ஒரு பதிவு போட்டிருந்தார். எனக்கு அவர் போட்டில் அந்த பதிவு ரொம்ப பிடிச்சிருந்தது. சிபிஐ கேள்வி கேட்குறாங்க, ஏன் கரூர் சம்பவத்துக்கு 7 மணி நேரம் தாமதமாக வந்தீங்க? அதுக்கு ஒரு குழந்தை உருவாகிறதுக்கு 10 மாதம், ஒரு பட்டதாரி உருவாக 3 மாதம், ஒரு டாக்டர் உருவாக 5 வருஷம், ஆனால் ஒரு தலைவன் உருவாக என்று பேசி முடிப்பதற்குள் உட்கார வச்சுட்டாங்களாம். இல்லை, நிறைய கமெண்ட்ஸ்லாம் வருது சார். வடிவேலு, கவுண்டமணி இதெல்லாம் கமெண்ட்ஸ் வருது. இப்போ புரியுதுங்களா சார்? டோட்டலாக காமெடி ஆகிட்டான் சார் விஜய். எனக்கு தெரிஞ்சுன்னு நான் சொல்கிறேன், காமெடி. விஜய் பொறுத்த வரைக்கும் வந்து கேட்டால் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமெடினா தான் ஆகிட்டாங்க. உண்மையிலே அது இயல்பாக ட்ரோல் பண்ணிடுது. யாரும் பிளான் பண்ணி சார் இதை கூட திமுக பண்ணுது. நான் கேட்குறேன், நான் தெரியாமல் தான் கேட்குறேன், திமுக பண்ணுது. இவங்களே ஒருத்தரே போதும் சார். இவங்க இந்த கட்சியில் இருக்கிறவங்களே போதும், விர்ச்சுவல் வாரியரே. அவங்களே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரோல் மெட்டீரியல் ஆகிறதுக்கு காரணமே அவனுக்கு தான். எக்கு தப்பாக பேசுகிறானுங்க, தப்பாக பேசுகிறானுங்க. கொஞ்சம் கூட அந்த என்ன சொன்னால் அந்த நாலேஜே எல்லாம் பேசுகிறானுங்க. அப்புறம் பின்ன ட்ரோல் மெட்டீரியல் ஆகாமல் என்ன ஆகும்? இல்லை, இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பாருங்கள், இந்த சென்சார் போர்டு இஷ்யூவே வந்து உள்ளே இருக்குது, இன்னும் முடியாது. அதுக்குள்ளே இவங்க இந்த டேட் ரிலீஸ் பண்ணுவாங்க, அந்த டேட் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு உட்காந்துக்கிறாங்க. இல்லை சார், எல்லாத்தோட கொடுக்கணும்னா தலைவன் சிபிஐக்கு போயிருக்கிறான், விசாரணைக்கு போயிருக்கிறேன்னா அதுக்கு நடுவில் இந்த செய்தி வருது. எந்த செய்தி வருது? கொடுமை என்னன்னா, அவன் சிபிஐக்கு விசாரணைக்கு போயிருக்கிறான். இப்போ தெரியப்படுத்தணும், சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல்னு வருது. அதை வியூஸை பார்க்குறேன் சார், 10,000 பேர் பார்க்குறான். இது அடுத்த நிமிஷம் எவ்வளோ, அரை மணி நேரத்தில் 10,000 பேரை காட்டுது. என்னன்னு கேட்டால் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து படம் பண்ணான், அவங்க தலைவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விசாரணைக்கு போகிறான். அதை பார்க்குறேன்னு கேட்டால் 2,000 பேர் பார்க்குறான். இப்போயே புரிஞ்சிச்சு, அவன் ஜெயிலுக்கு போனால் கூட கவலை இல்லை, இது அவன் திகார் ஜெயிலே போட்டால் கூட கவலை கிடையாது, எங்களுக்கு ஜனநாயகர் படம் வரணும். அந்த மாதிரி மென்டாலிட்டியில் இருக்கணும். என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள்? சிம்பிள் கணக்கு இதுதான். எந்த செய்தியை சார் பார்க்கணும்? இப்போ புரியுதுங்களா? அங்கே இருக்கிறவன் கட்சி தொண்டை கிடையாது, எல்லாம் ரசிகர் கூட்டம். படத்தை பற்றி போட்டாக்கா 10,000 பேர் பார்க்குறான். இது என்ன ஜெயிலுக்கு போகிறத செய்தியாக போடுறான், 2,000 பேர் பார்க்குறான். அப்போ அதுவே தெரியலையா சார்? இல்லை சார், பராசக்திக்கு வந்து தையதகன்னு குதிச்சு இன்னமும் நெகட்டிவ் பரப்பிட்டு இருக்காங்க சார் உட்காந்துக்கிட்டே. சார் நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க சார், நமக்கு வந்து சரியான நேர்மையான பார்வையில் நான் சொல்கிறேன். பராசக்தி ஒரு என்ன சொன்னால் ஒரு ஆவரேஜ் படம்னு சொல்ல முடியும், சரிங்களா? அதை தாண்டி எனக்குன்னா அது கதை நல்ல கதை, அதை எடுத்த விதத்தில் வந்து சொதப்புனது உண்மை, அதை நம்ம மறுக்க முடியாது, சரிங்களா? ஆனால் வந்து சிவகார்த்திகனுடைய ஒரு சராசரி ஒரு ஆவரேஜ் படமாக நம்ம அதை வந்து பார்த்துட்டு கடந்து போல தவிர, மற்றபடி அதை வந்து இன்னும் கொஞ்சம் வந்து சுதா கங்கோரை தவிர வேறு யாராவது வந்து ஒரு திராவிட சிந்தனையாளர்கள் தமிழ் தேசிய சிந்தனை உள்ளவர்கள் வந்து இயக்குநர்கிட்ட கொடுத்துருந்தாங்கன்னா அந்த படம் உண்மையிலேயே அது வேறு மாதிரி வந்திருக்கும், சரிங்களா? வசனங்கள் வந்து சரியாக அழுத்தமாக பதியல, காட்சி பதிவுகள் மனசில் அழுத்தமாக பதியலை, எந்த சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. இவங்க எடுத்துக்கிட்ட சப்ஜெக்டும் வந்து பார்த்திங்கன்னா முழுமையாகவும் சொல்லலை, நிறைய சமரசங்கள் இருக்குது. இதெல்லாம் வந்து படம் தோல்வி. அது வந்து தோல்வின்னு அது கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆவரேஜ் படத்தை தாண்டி வந்து கீழே இறங்கிடுச்சு, அவ்வளோதான். அது எல்லாருக்கும் தெரியும், சரிங்களா? அது நம்ம பார்க்குறோம். இன்றைக்கே ரெஸ்பான்ஸ் என்ன இருக்குன்றதை நம்ம பார்த்தோம். 2 நாள் தான் ஆகுது. நம்ம அதை வந்து நியாயப்படன்னு சொல்லலாம். ஆனால் ஜனநாயகன் பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க ஓவர் பில்டப்பு ஓவர் ஹைப் கொடுத்தானுங்க, சரிங்களா? ஆனால் கடைசியில் என்னாச்சு, ஒரே ஒரு ட்ரெய்லரில் காலி ஆயிடுச்சு. நம்ம இப்பவும் சொல்கிறோம், அது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பார்ட் வந்து அது வந்து பகவந்த் கேசரியில் தான் எடுத்துருக்குறாங்க. அதையாவது கண்ணியமாக ஒத்துக்கணும், சரிங்களா? அதை தாண்டி எடுத்த சப்ஜெக்ட்டு வழக்கமான மசாலா தானே சார். கனிம வள கொள்ளை இதுக்கு முன்னாடி நம்ம வந்து காட்டுறதே இல்லையா? நான் கேட்குறேன், கதை புதுசு இல்லை, கதை வேறு. பகவந்த் கேசரி கதை கிடையாது, ஒரு குறிப்பிட்ட பார்ட் மட்டும் தான் எடுத்திருக்கீங்க வந்து மகள் சென்டிமெண்ட். ஆனால் அதான் இந்த படம் வந்து கதை ஏதாவது இருக்குன்னா கிடையாது, வெறும் பஞ்சு டைலாக்கே பேசியிருப்பியா படம் ஃபுல்லாக? நான் கேட்குறேன்,
அது எம்ஜிஆர் கிட்ட வந்து சாட்டை வந்து அவர் எம்ஜிஆர் கொடுக்கலாம் சாட்டை அது மாதிரி கிடைக்காதா? அது கவுண்டமணிக்கிட்டே கிடைக்குது அந்த சாட்டை. இது அது நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு படத்தில் கூட பார்த்தீங்கன்னா சுற்றி ஆடை வந்து இவரே அடிச்சு பாருங்க விஜய். அது என்ன படம் சார் அது? அதனால் அந்த சாட்டை வந்து எல்லாருக்கும் இது கவுண்டமணிக்கிட்ட கொடுத்தா அது கவுண்டமணி கொடுத்த சாட்டை தான் அந்த வில்லு படத்தில் வந்து அடிச்சுக்கிட்டே வந்து டான்ஸ் ஆட திருச்சா கூட அது வந்து கவுண்டமணி கொடுத்த சாட்டை தான். ஏதோ எம்ஜிஆர் சாட்டை கொடுத்துறாரு. இதே கதையாக இருக்குது. கேட்டால் துப்பாக்கி எடுத்து சிவகார்த்திகிட்ட கொடுத்தாரு, அவர் சாட்டையை இவர்கிட்ட கொடுத்தாரு. இதே பில்டப்பில் இருந்தால் எப்படி சார்? எப்படி இருந்தாலும் ஜனநாயகம் வந்தாலும் அது ஃப்ளாப் தான் சார் ஆகும். இதுக்கு மேலே வந்து அதுக்கு வாய்ப்பு இல்லை. அது சொல்லுவாங்க சீமான் பண்ணிடுச்சுன்னா அது வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பில்லைன்னு. அது மாதிரி தான் அது இனிமேல் வந்தாலும் அந்த பொங்கலுக்கு வந்து இந்த லீவு நாளில் வந்தால் மக்கள் வந்து ரிலீஸ் ஆச்சுன்னா பார்ப்பாங்க தவிர அதை தாண்டி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்பிக்கை. ஏன்னா இவங்க சுப்ரீம் கோர்ட் போனதே அங்கே வந்து இந்த கேஸை வந்து எப்போ விசாரணைக்கு எடுப்பாங்க, என்ன உத்தரவு வரும்ன்றதெல்லாம் நம்ம எதுவும் சொல்கிறதுக்கே இல்லை. அப்படி தான் இருக்குது. ஏன்னா ஹைகோர்ட்டு தாண்டி இவங்க சுப்ரீம் கோர்ட் போகிறாங்கன்னா ஹைகோர்ட்டில் நமக்கு வந்து ரெமெடி வந்து என்னன்றதே தெரியாமல் தானே போகிறாங்க. இவங்க வழக்கு 21 தள்ளி வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே தூக்கி அங்கே ஓடுறீங்க, சுப்ரீம் கோர்ட் ஓடுறீங்க. அப்புறம் அங்கேருந்து திருப்பி ரிட்டர்ன் அடிச்சா திருப்பி இங்கே ஓடி வரீங்க. இல்லை இப்படி ஒரு பக்கம் இருக்க இந்த தற்குறிகள் படம் வந்து சீக்கிரமாக வரணுன்ட்டு கோயிலுக்குள்ளே போய் வெடி இருக்குதுங்க. அட நீங்கள் வேறு சார், நீங்கள் வேறு நம்ம ரொம்ப நான் என்ன சொல்கிறதுனே தெரில. நிறைய பேர் பார்க்குறது கேட்டால் ஏன்னா சாமிக்கு வேறு வேலையே இல்லையாடா. ஏன்னா ஜனநாயகர் படம் ரிலீஸ் பண்ணதாடா சாமிக்கு வேலை. அதில் தாடி பாலாஜி வேறு என்னென்னு கேட்டால் ஒரு தனியாக ஒரு செய்தியை போட்டு நல்லபடியாக வந்து நான் சாமிக்கு வந்து கும்பிட்டு வந்தேன், நல்லபடியாக படம் ரிலீஸ் ஆகணும்னு சொல்லிட்டு. என்ன இதெல்லாம் வந்து சாமிக்கிட்ட கொடுக்குற வேலையாக இதெல்லாம் நான் கேட்குறேன். இதெல்லாம் வந்து சாமிக்கு வேறு வேலையே இல்லையா? ஏழைங்க பாழைங்க சோத்துக்கு கஷ்டப்படுறாங்க. மூட்டை தூக்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து நியாயமான கூலி கடையில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா வந்து பல பேருக்கு பல விதமான பிரச்சனை போயிட்டு இருந்தோம்னா இவனுக்கு பிரச்சனை இருந்தால் ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு கடவுளுக்கு வேறு வேலை இல்லை. கடவுளுக்கு நான் கேட்குறேன், கடவுளை வேடிக்கிட்டேன்றானுங்க. இதுவும் தற்குறித்தனம் தானே இது. எதுக்கு கடவுளை கும்பிடணும்னு விவசாயம் இல்லையாடா? தேட்டரில் படம் ரிலீஸ் ஆகலாம், அது வந்து கேஸில் மாட்டிங்கன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாமி போகிற என்ன அர்த்தம் இல்லாமல் இருக்கு இவங்களுக்கு. சரி சார், பொறுத்திருந்து பார்ப்போம். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ. நன்றி சார். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.